இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 65 அதிகாரம் 9வது வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இங்கே 3 காரியம் பார்க்குறோம். ஒன்று பாருங்கள், நீர் பாய்ச்சுகிறீர், செழிப்பாக்குகிறீர், தானியத்தை விளைவிக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவை செழிப்பாக்குவது. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னாக்க நீர் பாய்ச்சுகிறார். இந்த பூமியை நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தண்ணீர் நிறைந்த தேவ நதியில் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நம்மளை செழிப்பாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வசனங்கள் நமக்குள்ளே இருப்பதனால நம்ம செழித்தோங்கணும். நம்முடைய குடும்பம் இன்னும் செழித்தோங்க வளர செய்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் சந்ததி சந்ததியாய் செழித்தோங்குவது மாத்திரமில்லை, எல்லாத்திலையும் விளைச்சி அநேகருக்கு நம்ம சாட்சியாய் வளர்ந்து கனித்தரும் கொடியை போல நம்ம வளர வேண்டும். கர்த்தர் நம்மளை அப்படியே எடுத்து அவர் பயன்படுத்துக தேவனாக இருக்கிறார். அந்த பூமியில் நம்மளை நீர் பாய்ச்ச வைக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்மளை செழிப்பாக நல்ல ஒரு செழிப்பாய் வைக்க விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, நம்ம சந்ததி தலைமுறையாய் அவர் விளைய செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட பேசியிருப்பார். அப்படியே நம்மளை செழிப்பாக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் நம்ம கேட்டு அறிந்து கொள்ளுவோம். ஆமேன்.